நாங்க வந்து ப்ரௌனி பண்ண போறோம். நான் என் தங்கச்சி சித்தி எல்லாம் சேர்ந்து ப்ரௌனி பண்ண போறோம். ஸோ எப்படி பண்றோம்னு சொல்லிட்டு காட்டுறேன். டார்க் சாக்லேட் வந்து கிடைக்கல, அதனால டெய்ரி மில்க் எடுத்துருக்குறோம். அண்ட் பட்டர், சால்ட் போடாத பட்டர், அன்சால்டட் பட்டர். ஸோ இப்போ வந்து ஒரு டெய்ரி மில்க் சாக்லேட் ஃபுல்லா நான் போட்டுக்கிறேன். அதுல பாதி யாரோ சாப்பிட்டுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, போடலாம். எனக்கு ஒரு பீஸ் வாய்ப்பு இல்லை ராஜா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பட்டர், அன்சால்டட் பட்டர் பாதி போடணும்னு எங்க சித்தி பின்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கா. பாதி போடுவேன். போட்டாச்சு. ஸோ ஓடிஜில வச்சு நாங்கள் ஹீட் பண்ண போறோம். இது வந்து 10 மினிட்ஸ் மெல்ட் ஆகணும். முடிஞ்சிருச்சு, மெல்ட் ஆயிருச்சு. இப்போ அதை எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எப்பயுமே கரெக்டாக வரும், பட் என்னாச்சுன்னு தெரியல இந்த வாட்டி. பட் இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ 3 முட்டையை உடைச்சு ஊற்றிக்கிடலாம். மூணாவது கொஞ்சம் திருட்டி நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஐயோ, வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்க மறந்துட்டேன். அது வந்து ஒரு டிராப் ஊத்திக்கிடலாம். 1.5 மூடி ஊத்தணும்னு எங்க சித்தி பின்னாடி இருந்து மறுபடியும் சொன்ன காரணத்தினால ஒரு 1/2 மூடி போயிட்டு, அதனால 1/2 மூடியே போதும். சரி, இப்போ நாங்க வந்து விஸ்க் பண்ணிக்கிறோம். ஸோ நாங்கள் வந்து சுகர் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம். இது ஏன் ப்ரௌன் கலர்ல இருக்குதுன்னா, ஒயிட் சுகர் அண்ட் ஜாகரி பவுடர் ரெண்டும் சேர்த்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு கிளாஸ் சேர்த்து 1 கிளாஸ் நம்ம எடுத்துக்கணும். ஸோ 1 கிளாஸ் ஜாகரி பவுடர் அண்ட் ஒயிட் சுகர் நாங்கள் பவுடர் பண்ணி வச்சிருக்கிறோம். அதை இதில் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிடலாம். மைதா மாவு வந்து 1 கிளாஸ், அதையும் போட்டு மாவு இல்லைன்னா ஆல் பர்பஸ் ஃப்ளவர் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். வார விஜுமா சளிச்சு போட மாட்டியா விஜுமா? ஆக்சுவலி மைதா மாவுமே வந்து இதுல வச்சுதான் சளிச்சுதான் போடணும், பட் நான் மறந்து அப்படியே போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து கொக்கோ பவுடர் ஒரு 3/4 கிளாஸ் எடுத்துட்டு அதையும் வந்து சளிச்சு போட்டுக்கணும். இப்போ வந்து பேக்கிங் சோடா ஒரு 1/2 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன். ஸோ இது அப்படியே நம்ம வந்து சளிச்சு எடுத்துக்கணும். ஏற்றதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபிளாட் ப்ரஷ் வச்சுதான் நம்ம வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, ஜஸ்ட் ஃபோல்ட். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சாக்லேட் மிக்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஓடிஜியில் வைக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். நான் இப்போ பண்ணுறல அந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் மெத்தடில் தான் பண்ணணும், பீட் பண்ணிடக்கூடாது. எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் டெய்ரி மில்க் இருந்துச்சு, அதை அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மிக்சரை வந்து இதுல நம்ம போட்டுக்கலாம். இதுல வந்து கொஞ்சம் பட்டர் அண்ட் மைதா மாவு போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறமா இதை நம்ம ஊத்திக்கிடலாம். நல்ல சாக்லேட் அல்வா மாதிரி இருக்குது. ஈவனா ஊத்து, ஈவன் பண்ணிக்கலாம். சாக்லேட் சைடுல வைக்கலையா? வைக்கணும் லாஸ்ட்ல. ஸோ இப்போ வந்து சாக்லேட் நம்ம இங்க வைப்போம். கொஞ்சம் உள்ள அமுக்கி விட்டா அப்படியே நல்லா அப்படியே சாக்லேட் பிளாஸ்ட் ஆகுறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் கூட சாக்லேட் பொடிசா போட்டுக்கணும். ஒயிட் சாக்லேட் நிறைய வேண்டாம் நம்ம.
ப்ரௌனினா அது வந்துட்டு பிளெயினா இருந்தா தான் நல்லா இருக்கும். என்ன பார்க்கணும் இன்னைக்கு என்ன தெரியும் பிள்ளைங்க காட்டு தங்க பிள்ளைய காட்டு. ஸோ ஒரு சைடு வந்து நம்ம கொஞ்சம் ஒயிட் சாக்லேட் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிடலாம். கொஞ்சமாக நம்ம ஒயிட் சாக்லேட் போட்டு ஜஸ்ட் டெஸ்டிங். நம்ம வந்து கொஞ்சம் சாக்லேட் வச்சுக்கிடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஒயிட் சாக்லேட் ட்ரை பண்றோம், எப்படி இருக்குன்னு தெரியல. ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வால்நட் வந்து கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதையும் போட்டுக்கிடலாம். வால்நட் போட்டுக்கிடலாம் கொஞ்சம். சொல்லிட்டு போறா. ஐயோ சிரிக்க வைக்காதடி, எனக்கு எல்லா இடத்துலயும் வலிக்குது. உனக்கு கிடையாது, உனக்கான பொருள் இது கிடையாது. வீடியோ போஸ்ட் ஓடிஜில வச்சிடலாமா ஜோனு பாப்பா? மாட்டி. சோ இத நம்ம ஓடிஜில வச்சிடலாம். 180 டிகிரில 30 மினிட்ஸ். 30 மினிட்ஸ் வைக்கணும். 180 டிகிரி.